இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு ஒரு ஆசை தான் எனக்கு. இது ஆசை தான். இந்த ஆட்சியில் இதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு வேளை அடுத்தது ஆட்சிங்க மாறுச்சுன்னா அவங்க எதனா பண்ணுவாங்களான்னு ஒரு சின்ன ஆசை. எப்படின்னா அந்த காலத்திலலாம் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நிலம் கொடுப்பாங்க, வீடு கொடுப்பாங்க. அது மாதிரி இப்போல்லாம் வந்து பாதிக்கப்பட்டால் உடனே 20 லட்சம் கொடுத்தேன், 25 லட்சம் கொடுத்தேன் அப்படின்னு தான் வந்து காசாக கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு இதில் ஈடுபாடு இல்லை. ஏன்னா காசு வந்து எப்படி இருந்தாலும் செலவாயிடும். பட் இது மாதிரி நிலமாக கொடுத்தோம்னா அந்த காலத்தில் அப்படி தான் கொடுத்தாங்க. அதனால தான் அந்த நிலம் வச்சுன்னு அப்படியே இவ்வளோ நாளாக வந்து விவசாயம் பண்ணி அப்படியே வாழ்ந்துன்னு வராங்க. கார்பரேட் கம்பெனிக்காரன் எப்படி 500 ஏக்கரா 1000 ஏக்கரா வாங்குறானோ அது மாதிரி கவர்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தர்சன நிலம் இல்லை கம்மியான வர நிலத்தை வாங்கலாம், இல்லை லீஸுக்கு எடுக்கலாம். இப்போது 4000 கோடி 5000 கோடி தண்ணி இது பண்ணுறதுக்கெல்லாம் செலவு பண்ணும்போது இது மாதிரி ஒரு 4000 கோடி 5000 கோடிக்கு நிலம் வாங்கினாவே எவ்வளோ நிலம் வாங்கி வைக்கலாம். இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு வீடு 1 ஏக்கரா நிலம் அப்படின்னு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சேன்னா விதவுட் பட்டா இருந்துச்சுன்னா நிலத்தை விற்றுட்டு திருப்பி எஸ்கேப் ஆகிடுவோம். இதுதான் நான் சொல்கிறது. வந்து விவசாயத்தை வளர்க்குறதுக்கு என்ன வழி? நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள், நான் தரேன். இல்லாதப்பட்டவங்களா நான் நலம் தரேன், விவசாயம் பண்ணுங்கள், அதில் இது பண்ணுங்கள். எம்ஜிஆர் எப்படி சொன்னார்? என்ன வளம் இல்லை இந்த நாட்டில், ஏன் கை வெந்த வேண்டும் வெளிநாட்டில். நம்மளுக்கு எல்லாமே பெரும்பாலும் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற நிலைமையில தான் ஆயிடுச்சுன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நிலம் இருந்துன்னா விவசாயம் பண்ண முடியல. விவசாயம் வாழ வைக்கணும்னு சொன்னால் மட்டும் விவசாயம் வாழாது. நம்ம முயற்சி எடுக்கணும். கஷ்டப்படுறவங்ககிட்ட நிலம் இல்லை, நிலம் இருக்கிறவங்க விவசாயம் பண்ணுற ஐடியாவிலே இல்லை. சரிங்களா? இது மாதிரி வந்து ஃப்யூச்சரில் அடுத்த ஆட்சியிலையோ அடுத்த ஜென்ரேஷன்லையோ இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிலம் அவங்கவுங்களுக்கு 1 ஏக்கரா 2 ஏக்கரா கொடுத்தாங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க, விவசாயமும் வாழும். ஜனங்களுக்கும் வந்து உழைச்சி சம்பாதிக்கணும் நம்ம நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு அக்கறை வரும். இது ஒரு ஆசை தான். இது நடைமுறையில் வந்தால், ஒருவேளை ஃப்யூச்சரில் நடைமுறையில் வந்தால் கூட நல்லது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.